வணக்கம். டாக்டர் எஸ் காமராஜ், மாவட்ட சித்த மருத்துவ அலுவலர், திருச்சி. மக்களுக்கு இந்த நிகழ்ச்சி மூலமாக என்ன செய்தியை நாங்கள் சொல்லப் போகின்றோம் என்று கேட்டால், தற்காலத்தில் நோயின்றி யாருமே வாழ முடியாத சூழலில் இருந்து கொண்டிருக்கின்றோம். மருந்தில்லாமல் வாழ முடியாத சூழலில் இருந்து கொண்டிருக்கின்றோம். மக்கள் தொகையில் 60% மக்கள் இன்று நோயோடும் மருந்தோடுதான் தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நம் முன்னோர்கள் வாழ்ந்த காலத்தில் மருத்துவர்களோ, மருத்துவமனையோ, மருத்துவ உபகரணங்களோ, மருத்துவ பரிசோதனைகளோ இல்லாத காலத்தில், படிப்பறிவு இல்லாத காலத்தில் ஆரோக்கியமாக நீண்ட ஆயுளோடு நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்தார்கள். இன்று மருந்தை உட்கொண்டுதான் வாழ்கின்ற சூழலில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இதற்கெல்லாம் என்ன காரணம், யார் காரணம், என்ன இதற்கு தீர்வு என்று அனைவருக்கும் எழுகின்ற கேள்வி. இந்த கேள்விக்கு விடை கொடுக்கத்தான், மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தத்தான் வருகின்ற ஜனவரி 13ஆம் தேதி உலக தேசிய சித்த மருத்துவ தினம் இந்திய அரசு கொண்டாட இருக்கின்றது. இது 3வது தேசிய சித்த மருத்துவ தினம். இந்த தேசிய சித்த மருத்துவ தினத்தில் பாரம்பரிய மருத்துவத்தை பற்றிய விழிப்புணர்வை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். பாரம்பரிய உணவுகளை பற்றிய விழிப்புணர்வை எடுத்துச் சொல்ல வேண்டும். இதை மக்கள் புரிந்து கொண்டால் அடுத்த தலைமுறையாவது நோயில்லாமல் மருந்தில்லாமல் வாழ இது வழி செய்யும் என்ற நோக்கத்தில் திருச்சியில் முதலாக வாக்கத்தான் 2020 என்ற நடைபேரணி போட்டியை பொதுமக்களுக்காக நாங்கள் நடத்த இருக்கின்றோம். நடந்தால் என்ன நன்மை என்று உங்களுக்கு தெரியும். நடக்கின்றோமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. முன்னோர்கள் வாழ்ந்த காலத்தில் உடல் உழைப்பு தான் மருந்தாக இருந்தது. இன்று உடல் உழைப்பு இன்மையே இன்றைக்கு நோய் வருவதற்கு காரணமாக அமைந்துவிட்டது. அதற்காகத்தான் இந்த வாக்கத்தான் 2020 என்ற பேரணி நடைப்போட்டியை உங்களுக்காக நாங்கள் நடத்த இருக்கின்றோம். இந்த பேரணி மூலமாகவாது இந்த திருச்சி மாநகர மக்கள் மட்டுமல்ல, இந்திய மக்கள், உலக மக்களும் இந்த நிகழ்ச்சியை வானொலி மூலமாக, தொலைக்காட்சி மூலமாக தெரிந்து இனி வரும் காலம் நோயில்லாத காலமாக நமக்கு அமைய இந்த பேரணி ஒரு விழிப்புணர்ச்சியை, ஒரு புரட்சியை உண்டாக்கும் என்ற நோக்கத்தில் நடத்த இருக்கின்றோம். வாக்கத்தான் 2020 நடப்பதால் எலும்புகள் பலமாகின்றன, தசைகள் பலமாகின்றன, நாடி நரம்புகள் வலுப்பெறுகின்றன, இரத்த ஓட்டம் சீராகின்றது, மனது லேசாகின்றது, கவலையை மறக்கின்றோம். நோய் வராமல் தடுக்க இந்த நடைப்பயிற்சி தினசரி நமக்கு கண்டிப்பாக உதவுகிறது என்பதை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். அடுத்த தலைமுறைக்கு அதை உணர்த்த வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் இந்த வாக்கத்தான் 2020 என்ற நடைப்பேரணி நடைப்போட்டியை வருகின்ற 12ஆம் தேதி, ஜனவரி 12ஆம் தேதி திருச்சி அண்ணாநகர் உழவர் சந்தையில் காலை 6:30 மணிக்கு தொடங்கி நீதிமன்ற வளாகம் வழியாக முத்தரையர் சிலையை கடந்து, எம்ஜிஆர் சிலையை கடந்து திரும்பவும் உழவர் சந்தை மைதானத்தை அடைய இருக்கின்றோம். இதற்கு குறைந்தது 1 மணி நேரமாகும். 5 கிலோமீட்டர் தொலைவு இந்த பயணம். இந்த நடைபேரணியில், போட்டியில் பொதுமக்கள் நீங்கள் கலந்து கொள்ளலாம், குடும்பத்தோடு கலந்து கொள்ளலாம். பள்ளியில் படிக்கின்ற 15 வயதுக்கு மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொள்ளலாம். கல்லூரியில் படிக்கின்ற மாணவியர்கள் கலந்து கொள்ளலாம். குடும்ப பெண்கள், வேலைக்கு செல்கின்றவர்கள், அரசு அலுவலர்கள், உயர் அதிகாரிகள் அனைவரும் இந்த நடைபேரணியில், நடை போட்டியில் வாக்கத்தான் 2020 நீங்கள் கலந்து கொண்டு இந்த பேரணி மூலமாக மக்களுக்கு என்ன செய்தியை, என்ன விழிப்புணர்வை நாங்கள் ஏற்படுத்த இருக்கின்றோம் என்ற தகவலை நீங்கள் தெரிந்து உங்களை, உங்கள் குடும்பத்தாரை, அடுத்த தலைமுறையை நோய் இல்லாமல் நீங்கள் காக்க வேண்டும், மருந்தில்லாமல் நீங்கள் காக்க வேண்டும், நீண்ட ஆயுளோடு நீங்கள் வாழ வேண்டும். மகிழ்ச்சி அப்பொழுதுதான் அனைவர் இல்லத்திலும் நிறைந்திருக்கும் என்ற விழிப்புணர்வு அன்று உங்களுக்கு ஏற்படுத்த இருக்கின்றோம். அனைவரும் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். பாரம்பரிய சித்த மருத்துவத்தின் மேல் நம்பிக்கை கொள்ளுங்கள். பாரம்பரிய உணவின் மேல் நம்பிக்கை வையுங்கள். உணவுதான் மருந்து, மருந்து உணவை மாற்ற வேண்டும். நம்மளுடைய முன்னோர்கள் உணவைத்தான் மருந்தாக உட்கொண்டு ஆரோக்கியமாக வாழ்ந்தார்கள். இன்று மருந்தை உட்கொண்டாலும் ஆரோக்கியம் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. இதை மாற்ற விழிப்புணர்வை ஏற்படுத்த வாக்கத்தான் 2020 ஜனவரி 12ஆம் தேதி நடக்க இருக்கின்றது. வாக்கத்தான் 2020 நடை போட்டியில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள மாணவர்கள், பொதுமக்கள், அரசு அலுவலர்கள், திருச்சிராப்பள்ளி
அரசு மாவட்ட தலைமை சித்த மருத்துவமனையில் இந்த பதிவுகள் நடைபெற இருக்கின்றது. காலை 8 மணிக்கு தொடங்கும் பதிவுகள் மாலை 5 மணி வரை நடைபெறும். இந்த போட்டியில் கலந்து கொள்கின்ற அனைவருக்கும் இலவசமாக அந்த டி-ஷர்ட்டை நாங்கள் வழங்க இருக்கின்றோம். இந்த போட்டியில் பதிவுகள் அனைத்தும் முற்றிலும் இலவசம், எந்த கட்டணமும் இதற்கு வசூலிக்கப்படவில்லை என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவரும் கலந்து கொள்ளுங்கள், வெற்றியடைய செய்யுங்கள், வாருங்கள் நடப்போம்,